35 அடி உயரம். இதை வச்சு மீசையை வச்சு மேக்கப் பண்ணினேன். இந்த பக்கத்தோட இந்த பக்கம் கூட இந்த பக்கம் காத்து உங்க வேற கடவுளே. இவ்வளவு பட்டம் ஒரு தொடுவாய 50 பட்டம் விடுவான். உண்மையா நீங்க சொல்ற காலத்தை யோசிச்சு பார்க்க ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல என்ன? நீதி கட்டிருக்காங்க எங்க எல்லாரும் கட்டினாக்க நாங்க பெரிய வட்டம் கொண்டு ஏற்றுறோம்னா நாங்க கூட ஒப்படியல பட்டம் என்ன அந்த ஏறுற ஒரு காத்து போறக்கூடிய வேலையை செய்தா பட்டம் வருகிறேன். இந்த நட்சத்திரம் மாதிரி இல்ல பட்டங்கள் நிக்குது. தூக்கியா மேல ஒரு மூங்கில் எடுத்து வந்து கட்டி ஒரு போட்டி. உண்மையிலேயே நீங்க இங்க வந்து பார்த்தா மிரண்டு போவீங்களா, அப்படி பட்டத்தினுடைய எண்ணிக்கை. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி உங்களை நிறைய பேரை மகிழ்ச்சிப்படுத்தும், பழைய நினைவுக்கு கூட்டிக் கொண்டு போகும் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இதை இப்போவுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதை சாதாரணமாக அவர்கள் கூட ரசிப்பார்கள். ஆனால் அதை விட வெளிநாடுகளையும் வெளி மாவட்டங்களையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இதை பெரிய அளவில் ரசிப்பீர்கள் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அப்படி என்ன பவனீசன் காட்ட போறீங்களான்னு கேட்டால், பட்டமேத்திர காட்சியை உங்களுக்கு காட்ட போறேன். நேற்று முன்தினம் தான் ஒரு பட்டமேத்திர காட்சியை பார்த்து நாங்கள் பெரிய பட்டமேத்திரார்கள் பார்க்க நல்லா இருக்கு. இதை விட என்ன காட்ட போறீங்கன்னு கேட்டா, இன்றைய நாள்ல யாழ்ப்பாணத்துல சிறுப்பிட்டியில இருக்கிற என்னுடைய வீட்டில இருந்து பயணம் செய்து அப்படி வடமராட்சியினுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு காட்ட போறேன். குறிப்பாக வல்வெட்டித்துறை, உடுப்பிட்டி, முடிந்தால் நெல்லியடி அந்த பகுதிகள் ஊடாக பயணம் செய்து அந்த பகுதியில இப்ப எப்படியான சூழல் இருக்குன்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முடிந்த அளவு ஒரு இடத்தை நின்று மினக்கிறத தாண்டி பயணம் செய்யும் போது பட்டங்கள் எவ்வளவு நிறைய நிற்குதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். போகும்போது சிறுப்பிட்டி என்ற என்னுடைய ஊர்ல இருந்து பயணம் செய்யும் போது வானத்தில் இருக்கிற பட்டங்களினுடைய தொகையையும், அதுக்கு பிறகு வல்வெட்டித்துறை, உடுப்பிட்டி, குறிப்பா வடமராட்சியினுடைய ஒரு பகுதிக்கு போனதுக்கு பிறகு அங்கு எப்படி இருக்குன்றதையும் இந்த காணொளியில உங்களோடு தெளிவாக பகிர்ந்து கொள்ள போறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நாங்கள் ஒரு தடவை இப்படித்தான் பட்டம் பார்க்க போவோம்னு போனாங்களா, ஆனால் போன நேரம்ன்றது 10-11 மணி அப்படி இருக்கும். அங்கே பட்டமே மிக குறைவாக இருந்தது. இப்போ நாங்கள் போகிற நேரம் 4:56. இந்த நேரம்தான் பட்டங்கள் அதிகமாக நிற்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் மாலை வேலை, இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதால் பள்ளிக்கூடம் வேலை அப்படி இப்படி என்றெல்லாம் போய் வந்து மாலை வேளையில் தான் பட்டம் ஏற்றுவார்கள். வாங்க போய் வானத்தை பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ எங்களுடைய ஊரில் சிறுப்பிட்டி அந்த ஊரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படியே வானத்தை பாருங்கோ, வானத்தில் ஒரு பட்டத்தை கூட காணையில்லை. சிறுப்பிட்டிகளில் பட்டத்தை காணையில்லை. அப்படி இந்த அதில் ஒன்று நிற்குது, அங்கே ஒன்று நிற்குது, ஒரு வட்டம் தான் நிற்குது மக்களே. அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலை. நாங்கள் எத்தனை வட்டத்தை காணுறோமோ அத்தனை வட்டம் கண்ட நாங்கள் வந்து சொல்கிறோம். ஒன்று இல்லைடா, அப்படியே இதில் 3 நாள் நிற்குது. 1 2 3 1 2 3 பட்டம் நிற்குது. அந்த 4 5 எங்கிட்ட 6 எங்கிட்ட ஒரு 6 பட்டம் நிற்குதுன்னா வடமராட்சி எப்படி இருக்க போகுது? பட்டம் தெரியல என்ன இதுக்குள்ள வாங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் கூட நிற்குமா, அது சரியா தெரியல. இந்தா இதுக்குள்ளே நிற்குது, இதுக்குள்ளே வாங்க பட்டம். அண்ணா, நாங்கள் இனி அடுத்த ஊருக்கு போவோம். எங்களுடைய ஊர்லேயும் நிற்குது, ஒரு 10-15 பட்டம் நிற்குதுன்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் நிற்குது. சரி, நீ பயணம் செய்து பார்ப்போம். யாழ்ப்பாணம் கருத்துறை பிரதான வீதிக்கு வந்தாச்சு. எப்படி பயணம் செய்வோம். வானத்தை பாருங்கோ, பட்டம் ஏதாவது நிற்குதாண்டு இல்லை. அதில் ஒரு பட்டம் நிற்குது பாருங்கோ. இந்தா 1 2 பட்டம் நிற்குது தொடத்தலுக்கு. அப்படியே புத்தூர் பக்கம் பாருங்கோ. இது இவ்விடம் சிறுப்பிட்டி தான். இது அங்கால புத்தூர், அந்த எல்லைக்கு அங்கால பட்டமகிற இடம் புத்தூர். இதுக்குள்ள திக்கு திக்காக தான் பட்டம் நிற்குது. இந்த வானத்தையும் பார்த்து கொண்டு வாங்கோ, வடமராட்சி வானத்தையும் பாருங்கோ. இதுக்குள்ள புத்தூருக்குள்ள நிறைய பட்டங்கள் இருக்கு. நிறைய பட்டங்களை இங்கேயே நட்சத்திரம் மாதிரி பட்டங்கள் நிற்குதுன்னா வடமராட்சி எப்படி இருக்கு? நிறைய பட்டங்கள் நிற்குது.
சரி, இப்போ புத்தூரை தாண்டி நாங்கள் ஆவரங்கால் அச்சுவேலிக்கு போவோம். ஒரு பட்டம் காத்துக்கு வந்து இந்த பக்கத்தில் நிற்குது. ஆவரங்காலுக்கு வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ள பட்டத்தையே காணல. இடப்பக்கம் வானத்தை பாருங்க, இந்த பக்கம் தான் குடியிருப்புகள் அதிகம். இதுக்குள்ள பட்டம் மிக குறைவு, 1-2 பட்டம் நிற்குது. இப்போ நாங்கள் அச்சுவேலிக்குள்ளே வந்துட்டோம். அச்சுவேலியிலேயும் பட்டங்கள் மிக குறைவு. ஆனால் திக்கா பட்டங்கள் நிற்குது. ஆனால் ஆழமாக அதை தெளிவாக பார்க்க முடியல, உங்களுக்கு தெரியலை. கண்ணுக்கு தெரிகிற பட்டத்தை காட்டுறேன் உங்களுக்கு. சரியாங்க, அந்த அதில் பாருங்க கொஞ்சம் பட்டங்கள் இருக்குது. ஆனால் அச்சுவேலிலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதில் பட்டம் ஏற்றுறாங்க. அச்சுவேலியில் இந்த இடத்துல பாருங்க நிறைய பட்டங்கள் தெரியுதா? இதில் நிறைய பட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச எண்ணி பார்க்குறேன்டாலே 1 2 3 4 5 6 7 8 9 பட்டங்கள் நிற்குது. நல்லா இருக்கு. இந்த காட்சி நல்லா இருக்கு. இனி வடமராட்சிக்குள்ள நுழைய போகிறோம் நாங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா எவ்வளோ பட்டம் வந்து. சரி, இனி இப்படியே பாருங்க, நாங்கள் வெள்ளை பாலம் தாண்டி வடமராட்சிக்குள்ளே நுழைய போகிறோம். வடமராட்சிக்குள்ளே நுழைந்ததுக்கு பிறகு இவ்வளவு பட்டங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். நாங்கள் இப்போ இந்த வெல்வெட்டித்துறை வீதிக்கு போவோம். உடுப்பிட்டி வீதிக்கு. இதுக்குள்ளே போய் வட்டம் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். வெள்ளை வெளி தாண்டி வந்துட்டோம். இன்னும் கிட்ட போக தான் எவ்வளவு பட்டங்கள் நிற்குதுன்னு தெரியும். நாங்கள் இதுக்குள்ளேயே பாருங்க பட்டங்களை. இன்னும் நாங்கள் குடியிருப்புகள் இருக்கிற பகுதிக்கு போகலை. ஆனாலும் அதிகமான பட்டங்களை எங்களால் பார்க்க முடியுது. சரியா, இதுக்குள்ளேயே இவ்வளோ பட்டங்கள் நிற்குதுங்க பாருங்க. அது கொஞ்ச நேரம் நின்று காட்டினா தான் உங்களுக்கு விளங்கும். தெரியுதா பட்டங்கள் பாருங்க. 1 2 3 4 அப்படி இவ்வளோ பட்டங்கள் பாருங்க. சரி, இனி நேரம் பாருங்க. இதுக்குள்ளேயே நிறைய பட்டங்கள். இனி தான் குடியிருப்புக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். இதுக்கு அங்கால நிறைய குடியிருப்புகள். அப்போ குடியிருப்புகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல தான் பட்டங்களும் அதிகமாக இருக்கும். அப்போ இனி பாருங்கோ வானத்தை பாருங்கள். இங்கே இதில் வேறு தம்பியாக்கள் பட்டம் ஏற்றி கொண்டிருக்காங்க. அங்கே பட்டம் ஒன்று பாருங்க மக்கள். எப்படி நான் இதை எப்படி உங்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டுறேன்னு எனக்கு தெரியலைங்க. வானத்தில் நட்சத்திரங்கள் எப்படி இருக்குமோ அப்படி பட்டம் உடனே என்னடா தம்பி நட்சத்திரம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் தெரியுமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. வர்ணனைகள் சில நேரங்களில் உண்மையாகவும் சில நேரங்களில் கற்பனைகளாகவும் இருக்கும். ஆனால் இந்த இந்த காட்சியை பாருங்க. இங்கே இதுக்குள்ளேயே பாருங்க அவ்வளோ பட்டங்கள் ரெண்டு சத்தம் போட்டு கொண்டு நிற்குது. விண் கூவி கொண்டு நிற்குது. நாங்கள் இன்னும் அங்கே போக பட்டங்கள் கூடும். நான் உங்களுக்கு ஒரு இடத்துல நின்று காட்டுறேன். சரியா, இப்போ இந்த இடத்துல நின்று ஒரே இடத்துல நின்று பட்டத்தை காட்டினோம்டா உங்களுக்கு சரியா தெரியாது. இதால் இடப்பக்கம் போவோமே, இந்த வீதியால் போவோம். இதால் போய் சுற்றி கொண்டு வருவோம். சரியா, மார்கழி மாத கால பகுதியில் எந்த இடத்துக்கு போகணும்னு கேட்டால் நான் சொல்லுவேன் வடமராட்சி கண்டு. அங்கே பாருங்கோ, இப்போ வானத்தை தெளிவாக தெரியுதா? அப்படி மெதுவாக நகர்த்தி காட்டினா தான் எல்லா இடத்துலையும் இருக்கிற பட்டங்கள் தெரியும். இங்கே அப்படி மெதுவாக பாருங்கோ. மார்கழி யாழ்ப்பாணம் வந்தால் நீங்கள் தவறாது போக வேண்டிய ஊர் வடமராட்சி. தனியே நான் வெல்வெட்டித்துறை உடுப்பிட்டி என்று சொல்லலைன்னா பல இடங்களில் ஏற்றுறவர்கள் இன்றைக்கு எங்களால் வெல்வெட்டித்துறையிலேயும் உடுப்பிட்டியிலேயும் தான் காட்ட முடியும். நான் ஆவண்டு காட்டி விட்டேன்னா எங்கேயாவது ஆவண்டு கிடக்கணும். அதால் படப்பிடிப்பாளர் தன் திறமையை பயன்படுத்தி காட்டுற பாருங்க. கடவுளே, இதுக்குள்ள பாருங்க பட்டது. உண்மையாக சொல்கிறோம், இப்படி ஆவன்னு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு அதிகமான பட்டங்களை பார்க்க முடியுது எங்களால். அப்படி இப்படி பாருங்க. இதுக்குள்ளால காட்டலுமா? இந்த சரி, நான் இதில் சாதாரணமாக எண்ணி கொண்டு போகிறேன். சரியா, 1 2 3 4 5 6 7 8 8 9
10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 இதுக்குள்ள பாருங்க மக்களே. நான் சும்மா எண்ணுறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் இந்த காணொலியை பார்த்து எப்போ வரணுமெண்டா நாளைக்கு ஒரு 4 மணிக்கு பிறகு வந்து பாருங்க, மழை இல்லாட்டி. சரியா? நான் எண்ணதை விட நீங்கள் அதிகமான பட்டங்களை எண்ணுவீங்க. இதால் தான் சொல்கிறேன், வெல்வெட்டி துறையில் என்ன நட்சத்திரங்கள் போல பட்டங்கள் நிற்குதுன்னு. இந்த 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 இதுக்குள்ளே பாருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் காட்டு, நான் எண்ணிக்கொண்டு வந்த பட்டங்கள் இப்போ பெருசாக தெரியுது பாருங்க. இந்தா இதுக்குள்ளே பாருங்க. அப்போ இதுக்குள்ளே இந்த மெதுவாக அப்படியே காட்டி கொண்டு வா, கிட்டவா வச்சு காட்டுறியோ தெரியுது அவன் பட்டம். இப்போ அது இதுக்குள்ளே இப்படியே வரிசையாக பார்த்து கொண்டு வாங்க. இந்தா பாருங்க, இங்கே பாருடே. ஓஹோ, இங்கே பாருங்க மக்களே, அங்கால இன்னும் கூடவா இருக்கு. ஆனால் தூரத்தில் நிற்க தெரியல. அம்மா, இதில் இன்னும் படியாக தெரியும். இந்த இதுக்குள்ளே பாருங்க, இதுலேயே எத்தனை பட்டம் அப்படியே தொடுவைக்கு நிற்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் இதில் ஒரு பட்டம் தொடுகைக்கு அப்படியே நேருக்கு நிற்குது. சரியா? இதால் இப்படியே தொடுவைக்கு அப்படியே நிற்குது. இங்கே என்னென்னா தனிப்பட்டம் ஏற்றுறதை விட தொடுவை பட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே பாருங்க, இது வந்து ஒரு குறிப்பிட்ட இடம், வடமராட்சியில் ஒரு சின்ன இடம் தான். இதை ஒரு பிரதான வீதி ஊடாக பயணம் செய்கிறேன். இந்த இதால் அப்படியே மேலே பாருங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாருங்க. வந்தா இதுலேயே ஒரு பெரிய தொடுவை பட்டங்கள் நிற்குது. அப்படி இதை கொஞ்சம் திருப்பி இந்த இதில் எல்லாத்தையும் சேர்த்து காட்டுவோம். தெரியுதா? எல்லாம் சின்ன சின்ன தெரிஞ்சா சரி, நட்சத்திரங்கள் மாதிரி தெரியுது. ஆனால் எத்தனை பட்டம் நிற்குது எண்ணெயிலாதா? அங்கே ஐயாகவும் பட்டம் எத்தனை ஐயா? நாங்கள் என்னென்னா வடமராட்சிக்கு வந்து நாங்கள் பட்டம் எத்தனை நிற்குதுன்னு என்ன போகிறோம். இதில் எப்படியும் எத்தனை ஒரு 100 பட்டம் நிற்குமா? இதுலேயே 4. அப்போ இது 4 4 பாருங்க. எத்தனை எண்ணெயெல்லாம் போல கிடக்கு. ஒரு ஆள்கிட்ட 4 வருது, அதில் 5 வருது, இதில் 3 வருது. இந்த இதுக்குள்ள மேலே பாருங்க, இதில் 5 வருது. கணக்கை பார்க்கணுமெண்டா புறாப்புறைக்கு சந்தி இருக்குது, அதில் சின்ன பொரியல் ஏற்றுறாங்க. இவ்வளோ பட்டம் ஒரு தொடுவாயில் 50 பட்டம் விடுவான். ஏற்றி முடிச்சுட்டாங்களா இல்லை இப்போ ஏற்றிக்கொண்டு? நேற்று காற்று எதை பிள்ளைச்சி அறந்து விழுந்துக்கிறான்ட்டாதான் அவங்க சேவ் பண்ணி ஏற்றி போடுவாங்க. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் எந்த இடத்த போய் பார்க்கணும்னு சொன்னால் மார்கழி என்றால் இங்கே வடமராட்சிக்கு தான் வேற சொல்லுவேன். கொண்டு போய் எங்கேயாவது விழ வேண்டியது. வடமராட்சி கருத்துறை அந்த பக்கம் இல்லை. இல்லை, அதான் வெல்வெட்டித்துறை, உடுப்பட்டி, நெல்லியடி அந்த பக்கங்கள் தான். பருத்தித்துறையில் குறைவு நான் பார்த்துருக்குறேன் நான். ஆனால் இதுக்குள்ளேயே இந்த தொண்டைமானாருக்குள்ளேயே எவ்வளோ பட்டம் நிற்குதுன்னு பாருங்க. இங்கால மற்றது அதில் ஒரு ரவுண்ட் வந்து தெரியுது பாருங்க பட்டத்தில். அதில் இதில் இந்த காய்கறி தோட்டத்து போட்டு சின்ன சின்ன பொரியல் ஏறுறோம். அது கொண்டு தூக்கி கொண்டு போவோம். எவ்வளோ தூரத்துக்கு? அந்த அளவுக்கு கொண்டு போவோம். அந்த உயரத்துக்கு ஆக்கள் நிற்பாங்களா? சின்ன அவ்வளோ பொரியல் இந்த தானே காணையில். சரி, நான் அப்படியே சுற்றி பார்ப்போம். இது எண்ணெய் இல்லாத பட்டம். சந்தைக்கு போய் வடமராட்சிக்கு வேணா வெல்வெட்டித்துறைக்கு அது கொஞ்சம் நிறைய இருக்குமா? கொஞ்சம் பரவாயில்ல, கடற்கரையாண்டி. சரி ஐயா, உங்களோட பேர்? மகேந்திரன். சரி, மகிழ்ச்சி உங்களோட கதைச்சதில்ல. சரி. இப்போ அந்த ஐயா கதைக்கும் போது சொன்னவர் இல்லை, இதில் 4 நிற்குது, அதில் 4 நிற்குது. நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்ல உங்களுக்கு அந்த காட்சியாக தெரியுதான்னு தெரியலை. ஒரு நானே நின்று அந்த கொஞ்சமாக காட்டுறேன். ஏன்னாண்டா படப்பிடிப்பாளர் எங்கே பிடிக்கிறாருன்றது சில வேலைகளில் தெரியாமல் இருக்கும். சரியா? கொஞ்சம் பாருங்க. சரியா? அப்படியே பாருங்கோ வரிசைக்கு பட்டங்களை. சரியா? அப்படியே மெதுவாக பாருங்கோ. இந்த இதுக்குள்ளே பட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படியே கிட்ட பாருங்க.
அப்படி அந்த பட்டங்களினுடைய தொகை என்பது அதிகமாகவே இருக்கு. இதுக்குள்ள பாருங்க, இந்த இங்கே பட்டம் அப்படியே கூடிக்கொண்டு இங்கே பாருங்க. ஓ, இந்த இதுக்குள்ள பாருங்க, இங்கே பாருங்க. கடவுளே. ஆனால் உண்மையாக பட்டம் வேண்டா வடமராட்சி அதில் வேல்வெட்டித்துறை உடுப்பட்டி நான் வரும்போதே சொன்னான். அன்றைக்கு ஒரு நாள் போனாங்க, மற்ற பக்கங்களில் இல்லைங்க, இப்படி இருக்குது துரத்தலுக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதால் பயணம் செய்து அதில் வர சந்தியால் வலப்பக்கம் திரும்பி வேல்வெட்டித்துறை பக்கம் போக போகிறோம். அந்த பக்கத்தில் எவ்வளோ பட்டங்கள் பாருங்க. இங்கே வாங்க. இதுக்குள்ளே பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய பட்டம், சும்மா இல்லை. ஒரு பட்டத்துக்கு 1 லட்சம் அப்படி முடியும். இந்த பட்டத்தை பார்க்கவே தெரியுது. கொஞ்சம் கிட்டவா காட்டினா தான் உங்களுக்கு இந்த பட்டத்தின் பெருப்பம் தெரியும். இந்த பட்டத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்க. நீலம் பச்சை பட்டங்களினுடைய நிறம் அதுதான். சரி வாங்கோ. அந்த இதில் ஒரு ஐயா நிற்கிறேன். ஐயா, இதில் எத்தனை பட்டம் நிற்குது? நீங்க அந்த பட்டத்துக்கு இருக்க எடுத்துருக்காங்க. எப்போ இப்போ எங்க இந்த உடுப்பட்டி காளி கோயில் நீங்க படம் நாங்கள் சிறுப்பட்டி காளி கோயிலில் வந்து ஒரு தனியால் போஸ்ட் படம் இல்லை இது கட்டியிருக்காங்க. எங்கண்டா அப்படி நேர் உடுப்பட்டியில் அப்படி நேராக போகணும். எவ்வளோ சரியா சொல்லுங்க. உடுப்பட்டி சந்தி இருக்கு, அமெரிக்கன் கல்வி அதுக்கிட்ட போனீங்கள்டா எங்கண்ட குடியில் இது கட்டியிருக்கிறாங்க. சரி. பெரிய பட்டமா? போஸ்டர் வந்தா பாருங்க, அந்த பெரிய பட்டமா? அன்றைக்கு நாங்கள் 16 அடி பட்டம் பார்க்கவே பயமாகிறது. அங்கே எது கட்டிக்கிறாங்க, அந்த இதுதானே கொண்டு என்ன கேபிள் இந்த வாகனத்துலாம் கட்டிலத்துக்கு வெள்ளையிலேருந்து ஏற்றி கொண்டு வந்து கட்டிக்கிறாங்க. அவங்கதான் இந்த மொத்தம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தான் பட்டம் இருக்குமா? நீங்கள் சின்னப்படி என்ன இருக்கே இப்படி பட்டங்கள் இருக்குதா? இதை விட கூடவா இல்லை? கூட என்ன இப்போ எல்லாம் வெளிநாடுகளுக்கு போனதால இளைஞர்கள தொகை குறைஞ்சதால இன்னும் குறைவா இருக்கு. என்ன ஆனால் இதுக்கு எட்டனே இல்லாத பட்டம் எத்தனை நிற்குதுண்டு? இப்படித்தான் என்ன மாட்டீங்க இங்கே ஒரு பக்கம் நிற்குது பட்டம். என்ன சரி சென்று வரோம். என்ன பேர் உங்களுக்கு? ஞானம். சரி ஐயா, சரி. ஐயோ, பட்டம் என்னவே இல்லாதன்னு அந்த ஐயாவே சொல்கிறார். என்ன இப்போ இதில் போய் ஒரு 15 பட்டம் தெரியுதுண்டா, அந்த 15 பட்டத்துக்கு கிட்ட போக அதுக்கு பின்னுக்கு ஒரு 20 பட்டம் நிற்குது. அப்படி பட்டத்தினுடைய தொகைகள் கூடி கொண்டு போகுது. தொண்டைமானாறு, வேல்வெட்டித்துறை, உடுப்பட்டி, நெல்லியடி போன்ற பகுதிகளில் அதிகமான பட்டங்கள். சரி, இனி நாங்கள் அங்கே போகிறோம்டா வேல்வெட்டித்துறை. நாங்கள் இப்போ சந்திக்கு வந்துட்டோம். இதால் வலப்பக்கம் போவோம். சரி, வலப்பக்கம் போவோம். இங்கே என்ன பட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கிட்ட போகத்தான் உங்களுக்கு பட்டத்தின் அளவுகள் தெரியும். சரியா? நாங்கள் பாருங்க, இந்த தெரியுதானே என்ன பட்டம்? அங்கே போக அந்த நேரமாக பாருங்க, பட்டம் தெரியலே இல்லை நேர. ஆனால் கொஞ்சம் தூரம் போக பாருங்க பட்டத்தின் தொகையை. சரியா? இதுக்குள்ள நிறைய பட்டங்கள் நிற்குது. உண்மையாக நீங்கள் வந்தீங்கன்னா வியந்து போவீங்க மக்களே. இப்படி நேர பாருங்க, பட்டம் நிற்கிறதே தெரியல உங்களுக்கு. சரியா? ஆனால் அப்படியே வலை பக்கம் பாருங்க, இந்த பக்கம் திரும்பி பார்க்க நாங்கள் போக பட்டத்தினுடைய தொகை அதிகரித்து கொண்டே போகுது. உண்மையிலேயே நீங்கள் இங்கே வந்து பார்த்தா மிரண்டு போவீங்களா, அப்படி பட்டத்தினுடைய எண்ணிக்கை. பாருங்க, நாங்கள் போக பாருங்க. இது எனக்கு எப்படி இந்த காட்சியை பதிவு செய்கிறேன்னு தெரியல. அவங்க அப்படியே பாருங்க, இந்த இதுக்குள்ளே பாருங்க, திரும்ப அடுத்த பட்டங்கள், தொடுவை பட்டங்கள். இப்படி நேராக பார்த்தா தெரியாது, இப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் இப்படியே பார்த்து கொண்டுவாங்க. தெரியுதா? கடவுளே, எங்க சாட்டே இன்டோ கடவுளே எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. சத்தியமா மிரட்சியா இருக்கு தெரியுமா? சுச்சியான வியப்பா இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம் தான். ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகுதான் இந்த பட்டத்தினுடைய தொகை இன்னும் அதிகரித்து கொண்டு போகுது.
இந்தா பாருங்க, இந்தா பாருங்க, இந்தா பாருங்க, எத்தனை பட்டம் நிற்குதுன்னு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து எண்ணி பாருங்க. சில வேளைகளில் இப்போ நாங்கள் கண்ணால் பார்க்குற பட்டத்தினுடைய தொகையை விட காணொலியில் பார்க்குறது குறைவாக இருக்கும். காரணம் எங்களால் அவ்வளோதான் அடக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் கிட்டமாக காட்டினா தான் அதிகமான பட்டங்கள் தெரியுது. அதுவே கொஞ்சம் தூரம் காட்டிக்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அது பட்டம் காட்சியில் தெரியாது. ஆக நீங்கள் நேராக வந்து பார்த்தா அது இந்த கடவுளி அங்கே வேறுங்க இதில் ஒரு இந்த மற்ற ஃபோனில் எடுத்தால் கொஞ்சம் கூடவா இருக்கு. நான் மற்றதில் எடுத்து போட்டு இதில் சேர்த்து விட்றேன் பாருங்க. சரியா அம்மா ஊரண்டா ஊர் தானே, ஊரண்டா இப்படி தானப்பா இருக்கும். ஐயா எத்தனை பட்டம் நிற்குது ஊக்க எண்ணலாமோ? நாங்கள் ஒரு சும்மா தெரிந்தானே மார்கழி என்றாலே பட்ட காலம் தான் என்று போட்டு வந்து பார்ப்போம். ஒரு 100 பட்டம் நிற்கும் எண்ணி சொல்லுவோம் தான் வந்தேன். என்ன எவ்வளோ பட்டங்க இந்த வீட்டுக்கு பின்னுக்கு பாருங்க அப்படி இருக்குண்டு. இந்த நட்சத்திரம் மாதிரி இல்லை பட்டங்கள் நிற்குது. ஓ இந்த நட்சத்திர பட்டம் நிற்குது. நட்சத்திரங்கள் மாதிரி எண்ணிக்கையும் அதிகமாக. ஓ இதை விட இவ்விடம் இது சின்ன மலையேத்தம். சின்ன மலையேத்தம் அப்படியே நாங்கள் நேரே போகணும் வெள்ளத்துறை அங்கே நல்ல கணக்கா நிற்கும். ஓ சரி சரி. இதை விட கூடவா இருக்குமா? இதை விட கூடவா இருக்குமா? நீங்க சின்ன வடியான இருக்கே இப்படி இருக்கிறதா இல்லை இதை விட குறைவா? எது முந்தி 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 எப்படி இல்லை அங்கதான் நல்ல பட்டது. சரி 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 ஐயா. ஓகே அவர்களே சொல்றாரு நீங்க எண்ண மாட்டீங்களா? எனக்கு தெரியும் எண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு நப்பாசை தானே எண்ணிலுமா. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல பட்டங்கள் நிற்குதுன்னு ஏன் சொல்கிறேன்டா, நீங்கள் நட்சத்திரங்களினுடைய தொகையை எண்ண மாட்டீங்க. ஏனண்டா 1 2 3 எண்ணிக்கொண்டு போயிருக்க பிறகு மாறுபட்டு போவோம். சரியா? பிறகு திரும்ப இருந்து இன்னொரு இடத்துலேருந்து எண்ணுவீங்க, பிறகு மாறுபட்டு போவோம். அதே மாதிரி இங்கே ஒரு பட்டத்தை எண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் எண்ணிக்கொண்டு போனாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 50க்குள்ளே நீங்கள் குழம்பி போவீங்க. என்னடா இதுக்குள்ளே இன்னொன்று வந்து நிற்குது, இந்த 51 அதை எண்ண அப்புறம் இதை விட்டுட்டோம் இது அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் பட்டம் எண்ணுவீங்க. அந்த அளவுக்கு அதிகமான பட்டங்கள். சரியா? தொடர்ச்சியாக பட்டங்கள் தான். இதில் நான் சும்மா சொல்கிறான் இல்லை, தொடர்ச்சியாக பட்டங்கள். அதான் சொல்கிறேன்னே, நீங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு எந்த மாதத்தில் வரணும்னு கேட்டால் நான் மார்கழி காலப்பகுதியை சொல்லுவேன். மார்கழியில் எந்த ஊருக்கு போகணும்னு கேட்டால் உடுப்பட்டி, தொண்டைமான், அரவல்வெட்டித்துறை, வடமராட்சின்னு சொல்லலாம். வடமராட்சியில் நீங்கள் பல இடங்களை சுற்றி பார்க்கலாம் மேலோட்டமாக. பாருங்க, வெளிநாட்டிலேருந்து வந்த நண்பர்கள், உறவுகள், பெரியவர்கள் எல்லாம் வானத்தை தான் பார்த்து கொண்டு போகிறார்கள். அந்த அளவுக்கு இருக்குது பட்டங்களினுடைய தொகை. இரவு வேளையில் மின் விளக்குகள் பூட்டப்பட்ட பட்டங்களை பார்க்க முடியும். சரி, நாங்கள் இப்போ வல்வெட்டித்துறைக்கு வந்துட்டோம். நாங்கள் இதுக்குள்ளே பாருங்க பட்டங்களை. ஓ கடவுளே, பாருங்க அந்த பட்டங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பட்டம் ஒன்று தெரியுது. அதுக்குள்ளே எல்லா பட்டமும் மேலே போனது பிறகு சின்ன வந்துடும். அதுக்குள்ளே ஒரு பெரிய பட்டம் தெரியுது பாருங்க. அதுக்குள்ளேயே பெரிய பட்டம் அவங்க தூரத்தில் தெரியுது. நான் அடுத்தடிக்கு ஒரு போகிறேன். நான் அந்த ஐயா சொன்ன இடம் மட்டும் தான் நினைக்கிறேன். எதுக்கும் போய் பார்ப்போம். இந்த வல்வெட்டித்துறையை அண்ணாந்து பாருங்கோ. இந்த இந்த இதை இந்த பாருங்க, இதுக்குள்ளே பாருங்கோ. எவ்வளவு பட்டத்தை நாங்கள் இப்போ அண்ணாந்து பார்த்தாலும் உலகமே வியந்து பார்த்த பெரிய பட்டமும் இதுக்குள்ளே தான். பட்டாபுளி கடவுளே, இந்த பாருங்க தம்பியாக பட்டமே தப்புறாங்க. சொல்லி வேலை இல்லையா மக்களே? எனக்கு அந்த திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை கதைக்கிறனால நான் முடிந்த அளவு காணொலிகளில் கதைக்கும் போது வார்த்தையை மாற்றி தான் கதைக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்னால் அது முடியலை. கடவுளேன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்டா நேரில் பார்க்க அவ்வளோ வியப்பாக இருக்குது மக்களே. நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதை
நான் பாருங்க நேர பாருங்க இதுக்குள்ள அப்படியே கிட்டவா பாருங்க இந்த கடற்கரை ஓரங்கள்ல எல்லாம் பாருங்க பட்டத்தை. ஐயா எத்தனை பட்டம் நிற்கும் ஒரு 20 கூட என்ன என்றது என்ன கரைச்சல் என்ன நீங்க எந்த இடம் ஓ நீங்க சின்ன பையனா இருக்கேக்க இதை விட கூடவா இல்லை குறைவா கதைக்கலாமா 2 நிமிடம் கப்பலோட்டிய ஓ அது தெரியுமா அப்போ இங்கேருந்து ஒரு காத்துக்கு போகிறது அடுத்த காத்துக்கு வாரது வந்தால் அதை மட்டும் பட்டை போட்டி மூங்கில் எடுத்து வந்து கட்டி ஒரு போட்டி அடடா அதில் தான் அப்ப இந்த பட்டம்ன்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு காலங்கள்ல செய்யப்பட்ட ஒன்று இந்த மார்கழி மாத கால பகுதியில போக மாட்டேன் அப்படித்தானே இந்த காத்துக்கு வந்துருக்கு ஓ சரி சரி இப்பதான் தெளிவான பதில் கிடைச்சிருக்கு எனக்கு அவியல் என்னன்னா குரூப் ஓ சரி வள்ளங்கள் எல்லாம் ஒரு இன்ஜின் இல்லாத சத்தங்க ஐயோ கப்பல் ஓட்டிய தமிழர்கள் காத்து மாறினதுக்கு பிறகு இங்க வருவீனம் அந்த ஓய்வு கால பகுதியில் ஒரு காத்துக்கு போறது அடுத்த காத்துக்கு வாரது இப்போ இந்த காத்து இங்கேருந்து போறது இதுக்கு முதல் வந்துடுவீங்க சரி சரி வந்துடுவீங்க இந்த காத்து இப்போ ஜனவரியோட முடிய அப்போ வந்து இந்த பட்டை போட்டி பட்டம் செய்து கொக்கு பெராந்து சண்டைன்னா அடிபிடி சண்டையில் போட்டின்னா அப்படி இருக்குமே இப்பவும் நடக்குதுதானே கட்டுக்கொடி பெராந்து என்ன பாராத்து அப்படின்னு பெரிய பொட்டி அது போராட்டம் தான் அப்போ நான் குட்டி பிள்ளை பட்டு பொடினா அப்படி ஆனந்தமே அது இப்போ இருக்கிறத விட அப்போ பட்டங்கள் கூடவா இல்லை இப்போ இவங்க டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க அதான் பட்டம் என்ன அந்த ஏறுறவரு காற்று போகிறதுக்குரிய வேலையை செய்தால் பட்டம் வரையிடும் அதுக்கே வியல் டிஸ்கோ இதை வச்சு மிஷியை வச்சு மேக்கப் பண்ணிடணும் வித்தியாசமா அந்த பேசிக் அந்த பட்டம் மேலே எழும்பணும் என்ன அது சரி அதான் காத்து பிடிச்சு நிற்கணும் இறங்காதபடி இந்த பிரைஸ் முதல் பிரைஸ் இருக்கிற பரம்பரை அவர் தகப்பன் பட்ட போட்டி மன்னர் அநேகமாக 2வது இருக்கிறவன் தகப்பன் பட்ட அவங்க பட்டம் தான் செய்வாங்க இந்த வீட்டுக்காரன் ஒரு அவன் பட்டம் இப்படி ஒரு கொஞ்சம் பேர் வெள்ளத்துல இருக்கினேன் அவியல் பட்ட வல்லுனர் அவியல் இந்த வாரிசுகள் அந்த பட்டத்தை செய்கிறேன் என்ஜின் இல்லை பேக்கப் எல்லாம் போகிறது ரங்கூன்லேருந்து தான் அரிசி வாரது அரிசியை கொண்டு வர்றது வந்தால் அவனை அடுத்த காத்துக்கு கொண்டு விஞ்சவியலுக்கு பொழுது என்ன டிவி இருந்ததோ என்ன நெட் இருந்தது விலை இருந்ததோ பேப்பரே இல்லாத காலம் தானே உண்மையாக நீங்கள் சொல்கிற காலத்தை யோசிச்சு பார்க்க ஒரு மகிழ்ச்சி வருது இல்லை என்ன இங்கே வெள்ளத்துல தியேட்டர் இருக்கில்ல அதுக்கப்புறம் வெள்ளத்துல 2 தியேட்டர் வந்தது நெல்லியடியில் 2 தியேட்டர் வந்தது அப்போ மாட்டு வண்டியில் இவங்க போகுங்க போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுவீங்க லைட் என்ற பெரிய கடவுள் அதுதான் புலிகள் இருந்த காலத்தில் லைட் என்றால் கோயிலில் தானே லைட் அதே மாதிரி அப்படியான சீசனில் தான் அவங்களை செய்தோம் எனக்கு பருவத்தில் ஐயா இந்த கணக்கு ஒரு 100 வருஷம் பெறும் 100 வருஷத்துக்கு முதல் தான் அவங்களை துவங்கினவங்க ஒருத்தர் இனி மூங்கில் மையா கடலில் வரும் இந்த இந்தோனேசியா அந்த பக்கம் எல்லாம் மூங்கில் வீடுகள் இருக்குல்ல அது காற்றுல இங்கே வந்தோம் அதை கொண்டு வந்து இங்கே கட்டுறது அப்படி முதல் ஐயா மூங்கில் வீடு வர்றேன்னு நீங்கள் கேள்விப்படையில அதை எடுத்து பட்டம் கட்டுறது அதெல்லாம் பட்டம் கட்டுறது அதை எடுத்து இப்போ இவங்க தடியாது இது இல்லை அவ்வளோ செய்கிறாங்க அந்த மூங்கில் வெயிட் இருக்காது இந்த இவ்வளவு பட்டங்கள் நிறைய இருக்குது தானே இப்போ எடுத்துக்கொண்டா இளைஞர்கள் எல்லாம் கூடுதலாக வெளிநாடுகளுக்கு போட்டினும் எல்லா ஊரையும் எடுத்துக்கொண்டா வயதானவர்கள் இருக்கிற காலம் அங்கே இங்கே திக்கா சில இளைஞர்கள் இருக்கணும் இப்போ அவ்வளவு இளைஞர்களோடையுமே இப்படி பட்ட தொகை இருக்குதுண்டா அந்த வெளிநாடுகளுக்கு போகாத அந்த காலப்பகுதியிலே எவ்வளவு இருந்திருக்கும் இன்னும் கொடுத்தானே இப்பவும் இருக்கு இப்போ சில சனமையா வெளியில போறதுக்கு விருப்பம் இல்லை அவங்க ஊரு இது என்ன ஒன்று தான் இருக்கிறாங்க அவங்க அதை தான் செய்து கொண்டு இருப்பாங்க உங்களோட பேர் என்ன சொன்னீங்க இந்த பேர் சுரேந்திரதாஸ் சரி அதாவது 2வது பிரைஸ் கொடுக்கலாம் நான் தான் சரி 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 2வது பிரைஸ் அரை பொண்ணு கொடுக்கலாம் நான் தான் ஆனா நீங்க நினைக்கிறீங்களா உலக நாடுகள்ல இப்படி ஒரு ஊர் இருக்குமான்னு இந்த பட்டத்துக்கு இல்லை நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க இந்த இந்தோனேசியா அந்த பக்கம் ஏற்றுறாங்கன்னு தெரியும் ஆனால் எனக்கு சரியா தெரியல தாய்லாந்து அந்த பக்கம் அதை ஏற்றுறாங்க ஆனா இங்க இப்ப மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது இங்க பட்டங்கள் மிக அதிகம் இல்ல என்ன இங்க பட்ட கலைஞர்கள் கூட பரம்பரை பணக்காரன் போல பட்டக்காரன் என்ன ஈழதேசம் முழுவதும் பட்டம் ஏத்துறது தான் ஆனா அதுவும் வடமராட்சியில அதிகம் அதுவுமே வெல்வெட்டித்துறை உடுப்பட்டி தொண்டைமானாறு நெல்லியடி பருத்து இந்த பக்கங்கள்ல அதிகம் இந்த பக்கத்தை விட இந்த பக்கம் கூட இந்த பக்கம் காத்து காத்து தாங்க
சரி சரி. அதான் கேட்க வந்தேன், ஏன் இதுக்குள்ள அதிகமா இருக்குன்னு கேட்க வந்தேன். இம்பார்ட்டன்ட் காத்தில் தான் பட்டம் வராது. காத்து தான். சில நாளையில பட்ட போட்டியில காத்து இல்லாம பட்டம் ஏறுது. பட்டம் ஏறுறது இல்லை. கடற்கரையில காத்து கூட வேணும், இதே காத்து உள்ள போனா குறைய வேணும். அது சரியா விளங்குது. சரி ஐயா, மினக்கட்டங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா இப்ப ஆவண்டு பாக்குற நாங்கள் ஆவண்டு பாக்குற பட்டத்தை விட உலகமே ஆவண்டு பார்த்த ஒரு பட்டம் இங்க தானே. சரி சரி. நான் கேட்டேன், நான் இல்லை வெல்வெட்டித்துறை, உடுப்பிட்டி, அதாவது இந்த பக்கத்தில் தான் பட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணமாக இருக்குமென்றதை அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் யோசிப்போம். அதுக்கு காரணம் காற்றுன்றதை ஐயா சொல்லியிருக்கிறார். சரியா? இங்கே இதுக்குள்ளேயெல்லாம் பட்டங்கள் தான். இது ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ளேயே பாருங்க இவ்வளோ பட்டங்கள். ஓ கடவுளே, கிட்டவா காட்டுறேன், இவ்வளோ பட்டங்கள் பாருங்க. கடவுளே 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 கடவுளே. இப்போ பாருங்க, ஒவ்வொரு வீட்டிலையுமே பட்டம் இருக்குது. இங்கே பட்டமே தாண்டி மதிப்பில்லை போல இருக்குது. உண்மை என்ன? சரி, இப்போ நாங்கள் வெல்வெட்டித்துறை சந்தைக்கு வந்துட்டோம். இதால் இப்போ வேலை பக்கம் போக போகிறோம், உடுப்பட்டி பக்கம். இதுக்கு அங்கால என்ன இடம்? பொலிகண்டி. சரியா? இங்கே வெல்வெட்டித்துறை தாண்டி அப்படியே பொலிகண்டிக்கு போகலாம். நாங்கள் அங்கால போகையில் இனி இந்த பக்கமாக இதால் போவோம். இதால் போகும்போது நீங்கள் ஆவண்டு பார்த்து கொண்டு வாங்க. நீங்கள் ஆவண்ண தேவையில்லை, நாங்கள் ஆவண்ணுவோம், நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. உங்கள் வேற இன்றோ கடவுளே, இப்படித்தான் சொல்லுவீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்களேண்டா. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை விட வடமராட்சியில் பறக்கும் பட்டங்கள் அதிகம் போல் தெரிகிறது. இப்போ நாங்கள் வெல்வெட்டி மருதடி என்ற ஊரில் நிற்கிறோம். வடமராட்சிக்குள்ள வெல்வெட்டித்துறைக்கு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு குற்றூர். சரியா? இதுக்குள்ளே தான் ஒரு பெரிய பட்டம் தெரியுதுன்னு சொன்னான் இல்லை, அந்த பட்டத்தை நோக்கி தான் நான் இப்போ போய்கொண்டு இருக்கிறேன். அப்படியே பாருங்க, என்ன நினைக்கிறீங்க? இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு திரும்பவுமே சொல்கிறேன், நீங்கள் இங்கே ஒருக்கா வந்து நேர பார்க்கணும், உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் பதிவு செய்ததை நீங்கள் பார்க்குறத விட உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கணும். இந்தா கொக்குப்பட்டம். ஐயோ கடவுளே, என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஆவண்ணா எங்கே காட்டுறேன்னு தெரியாமல் இருக்கு மக்களே பட்டத்தை. அப்படி இந்த பகுதியில் நேர பாருங்க, தெரியுதாடா? எனக்கு என்ன, நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னு கேட்குறேன்டா, அது காட்சியில் தெரியுதோன்றது எனக்கு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த அளவுக்கு அதிகமாக பட்டங்கள் இருக்கிறதால இங்கே இருந்து அப்படி மெதுவாக காட்டிக்கணும், அப்படியே காட்டணும். ஐயோ கடவுளே, பாருங்க, போக பட்டங்கள் இந்த தொகையை அதிகரித்து கொண்டே போகுது. என்னத்தை சொல்லி வர்ணிக்கிறது? சத்தியமா நீங்க வந்தீங்கன்னா மிரண்டு போவீங்க. அந்த இதுக்குள்ள நிற்கிற பட்டம் தான் ஒரு பெரிய பட்டம் போல இருக்குது. அதில் ஒரு பெரிய பட்டம் இருக்குல்ல, இவ்வளவு பட்டங்களுக்குள்ளேயுமே அந்த பட்டம் வானத்திலேயே பெருசா தெரியுதுண்டா. அதனுடைய உயரம் எவ்வளவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தெரியுது அந்த பெரிய பட்டம். பாருங்க மக்களே, பாருங்க எங்க காட்டுறது. சரி, இதுக்குள்ள ஒரு இடத்துல போவோமே சொல்லுங்க. இதுக்குள்ள பெரிய பட்டங்கள் நிறைய நிக்குது. போய் இழுத்து பார்த்தா என்னன்னு தான் இருக்குது. எங்கே போய் இழுத்து பார்க்குறது?
அவ்வளோ பெரிய பட்டம். இதுக்குள்ள போவோம். அழுத்து பார்க்கலாமா? இந்த கயிறு மொத்தம் கடவுளே தூங்கலாம் போல கிடக்குறா. இதுல கயிறு வெட்டி என்ன கடவுளே, இந்த வண்டியை இப்படி விழுதாண்டா நேரம் அழுத்த விட்டுதாண்டா. ஓ வணக்கம் வணக்கம். எத்தனை அடி பட்டம் இது? 35 அடி பட்டமா? பட்டத்தை பெரிய பேரம் ஒன்று நம்பிக்கையில் என்ன இது தொடுத்தலில் என்ன ஏது நீங்க? அங்கே வெள்ளையில் ஏற்றி அந்த பொங்கல் அன்னைக்கு தொடுத்த பட்டம். ஓ அங்கே ஏற்றி கொண்டு வந்து அணிஞ்சு வெள்ளையில் ஏற்றி கொண்டு வந்து இதான் பட்டத்தை என்னண்டு வாகனத்தில் எத்தனைதா? வாகனம் இழுத்த வாகனத்தில் நாக்கணும் சேர்ந்து எத்தனை இழுவையில் ஏறினது? ஒரு பட்டத்துக்கு எவ்வளோ செலவழிப்பீங்க? இல்லை நான் பொஜில் வீடியோ உருவாகணுமா 1 லட்சம் போகணும். மேல் அழகாக தான் சின்ன அழகு பட்டம். இல்லை அங்கே தூரத்தில் நிற்க இந்த பட்டம் பெருசாக தெரியுது. அங்கே வெள்ளவட்டித்துறை வரைக்கும் போய் வரேன். ஓட்டு கொட்டு நூலில் நிற்குது. இப்போ வலிக்கு போட்டோம் இந்த நூல் மொத்தம். இது என்ன முச்சை போடுறதுக்கு மட்டுமா இந்த நூல்? 40 கொட்டு கொண்டா முச்சைக்கு மட்டுமா இது? தொடுத்து விடுவோம். இன்னும் கொஞ்சம் பட்டம் வலி. அதுக்கு இந்த கயிறு தான் போடுவீங்களா? இது வார்த்தை போடும் 3 இது இப்படி 3 பட்டா ஆகும். இந்த மாதிரி பட்டு போடும். இந்த கயிறு தான் இப்போ இருக்கிற கயிறுல 3 கயிறு சேர்க்கணும். தொடுத்து விடுறேன். இன்ஜினில் அண்ணே எடுத்து பிராட்டி இன்ஜினா கட்டி எடுத்துறாங்க. 35 அடி உயரம். போஸ்டா 4 அடி பெருசுண்டு. மிஷின் கட்டி எடுத்தது. க்ரெயின் எல்லாம் கொண்டு போய் பிடிச்சிடாங்க. பின்னுக்கு க்ரெயின் இருக்கு. க்ரெயின்லாம் கொண்டு அதெல்லாம் கொண்டு நான் கொண்டு போய் பிடிச்சோம். இந்த இதில் இருக்கிற தூணை விட 4 அடி உயரம். இதுக்கும் போன ஆண்டும் இதே அளவு எழுதினீங்களா? இல்லை ஒவ்வொரு முறை இதே தான். இந்த நூலுமங்களுக்கு நட்சத்திரங்களை கூட கூட போல கிடக்காப்பா பட்டு. இது அப்படியே பெருசா தெரியுது. அந்த தாள் தான் மங்களா இருக்கு, மற்றபடி பெருசா இருக்கு. எழுத்து பாப்போம். தூக்கியா மேல மேல கையில மட்டும் கீழே விழுந்து மண்டை கட்டி எல்லாம் உடஞ்சி விட்டு. இது இனி எப்போ விழும்? 1-2 நாள் நிற்குமா? சரி ஜோக்கா இருக்கு. ஒரு சின்ன நூலோண்டு பட்டாவே வரது. 1-2 நாள் நிற்குமா? 2 நாள் நேற்று ஏற்று நாள் மதியம். நேற்று ஏத்துனா அதானே. வாழா 30 கொட்டு வாழா. கிட்டத்தட்ட 10 கிலோ வரும். வாழாண்ட இது 10 கிலோ கூட தான். 10 கிலோ அது சின்ன பட்டம் தான். இந்த ஹோட்டலுக்கு இது நீங்க வெல்வெட்டு துறையில போய் நின்று பார்க்க இந்த நீளம் மங்களா தெரியுது தவிர மற்றபடி அப்படி பெருசா தெரியுது பட்டம். அங்க 2 மாறம் இதை பார்த்துட்டு தான் வந்து நான் போனவர் ரோடியால கட்டி எடுக்கலாம்.
ஒவ்வொரு முறையும் ஏத்துறீங்களா? இல்ல ஏத்துறேன்னு தெரியும். இப்ப கனகாலமா ஏத்துறீங்க. எல்லாரும் கட்டினாக்க நாங்க பெரிய வட்டம் கொண்டு ஏத்துறோம்னா நாங்க எங்கட உருப்படி இல்லை. எவ்வளவு காலமா இது செய்றீங்க? கிட்டத்தட்ட 2009 வாங்க அவங்கள கூட அந்த முதல் போன படிக்கல அவங்க விளையாட போட்டான். 2009 வாங்கின வட்டம் எங்களுக்கு கணக்கு நான் நடந்துருக்கு, அறுத்துருக்கு, கொண்டிருக்கு. இப்ப இது அர்த்தங்க வரைக்கும் போகும். போவா கணக்கு விழுந்துருமே அப்படி அந்த இதுல விழுந்து பெரிய உருப்படி தான். எங்களுக்கு ஒரு 2024 ஏத்துனாங்க ஒரு காரணத்தா ஏன் அறுத்தது? கயிறு அனுபவங்கள் இம்பளும் தானே ஒன்று தானே படலாம். இப்படி 3 ஊரக்கா அறுத்தது உங்களுக்கு வேறங்க நடக்குது அறுத்தது தானே குளத்தில் எங்கேயோ வட்டம் வந்து இந்த அடையாளம் போட்டு தான் நேற்றுறாங்க. இதுவும் இப்போ அறுத்துருக்கு. அந்த கம்பியை பார்க்க விட்டா அந்த நூலுக்கு சுத்து போட்டு அப்படி நூல் நன்னி போட்டு இல்லை மட்டி பிடிச்சிட்டான். இது இந்த இதுக்கு டக்குன்னு ஒரு சின்ன இது பட்டாலும் பட்டிடுமே நடக்கணும். எங்க பார்த்தாலும் தெரியுமா? தெரியும் ஒரு பெரிய நூலுக்கு மறை. அதான் இப்படித்தான் தெரியுது. அங்க தூரத்துல நிக்க மங்களா தெரியுது. அந்த ஒரு கோட்டு நூல் தான். ஒரு கோட்டு நூலை வலிச்சா பட்டம் பிடிக்க மாட்டேங்குது. அந்த நூல் வெயிட்டுக்கு தெரிஞ்சது எழுவ. இன்னொரு கோட்டு நூலை வலிச்சா இது 3 வருஷம் பண்ண நூல்ல இஞ்சி போட்டு இது இதை மாதிரி 3 விடணுமா? நீங்க துரத்தல் விடுறேன்டா பெரிய கயிறா விடுவீங்களா இல்ல 3 ஆகி தான் விடுவீங்களா? 3 கோட்டு எங்களை துரத்து விடக்க மறந்து இந்த போட்டுக்க நன்றி. அதுவும் கூட வீடியோ இதில் பாதுகாப்பு விட்டுட்டு போகலாமா? ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செய்கிறாங்களாம். சம்பவம் ஒரு ஏற்றி காட்டி அறுத்து விட்டோம். கமராடாக்கு தானே கொஞ்சம் நம்பிக்கை அடிச்சுட்டு போகிறோம். அங்கே பாருங்க அந்த பட்டம் முயலுக்குள்ளேயே மறைஞ்சு போச்சு. இப்படி மங்களா இல்லை தெரிஞ்சது அங்கே வெல்வெட்டி துறையில் நீங்கள் 3 கோடு பட்டத்தையே காணல. பட்டம் உயரத்தில் நிற்கிற வட்டம் இது ஒன்று தான். மேலே உயரத்தில் நிற்கிறேன்னு பெரிய வட்டமும் இதுதான் உயரமும் இதுதான். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேலே வேறு பட்டத்தில் பாலா சேர்த்து 3 கிலோ வெயிட் எல்லாம் சேர்த்து 100 வெயிட் எல்லாம் சேர்த்து தூக்கி வச்சுக்கிட்டு அந்த காசு எங்கேருந்து கொண்டு போனீங்க? இங்கே இருந்தா ரோயில் கட்டி கொண்டு பெருசாக கட்டினாங்க இல்லையண்டில். ஆனால் அது எங்களுக்கு பிளான் சரி வருது. அறுக்குது கொண்டுது அந்த கம்மியாக கரண்ட் கம்பியில் கட்டினோம். முதல்ல எங்கிட்ட பெரிய படிக்கும். சரி என்ன சந்தோஷம். உலகமே ஆவண்டு பார்த்த பட்டமும் இங்கே தான் உருவாகினதுன்னு சொன்னான் தானே உங்களுக்கு நினைவிருக்கா? அதில் ஒரு தவறேக்க சொன்னான் தூரத்தில் ரெண்டு காட்டினான். அந்த பட்டம் இதுதான் மக்களே. இங்கே பாருங்க. சரி மக்களே, இப்போ இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளியை பார்த்த நீங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் இந்த பகுதிகளை வந்து பாருங்கோ. பட்ட திருவிழா நடக்கிற நேரத்தில் அந்த வித்தியாசமான பட்டங்களை பார்க்குற மாதிரி ஒரு நாள் இந்த பட்டங்களையும் வந்து பாருங்கோ. சொல்லி வேலையில் நீங்கள் மிரண்டு போவீங்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த காணொளியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.